என் அன்பு குழந்தையே, உன் வீட்டிற்கு நான் மகனாக வரலாம் என்று இருக்கிறேன். நான் வரலாமா? என்னை நீ ஏற்றுக்கொள்வாயா? நான் உன் வீட்டிற்கு வந்து தினமும் உன் கையால் தான் உணவு உண்ணப் போகிறேன். உன்னால் மட்டுமே என் பசியை தணிக்க முடியும். நீ இப்போது இருக்கும் நிலையைக் கண்டு கலங்காதே. நான் உன் வீட்டிற்கு வந்ததற்கு பிறகு அதிரடியான சில மாற்றங்கள் நிகழும். அதன் பிறகு உன் வாழ்க்கையை தலைகீழாக மாறிவிடும். நீ நினைத்ததெல்லாம் நடக்கும், தொட்டதெல்லாம் துலங்கும். இது உன் சாயப்பாவின் என் சத்திய வாக்கு. உன் வாழ்க்கையில் யாரை நம்ப வேண்டும், யாரை நம்ப வேண்டாம் என்பதை தெரிந்து கொண்டு பழகு. உன்னை நம்புகிறவர்களுக்காக நீ உயிரை கூட தியாகம் செய்யலாம். அவர்களுக்கு உன் அன்புதான் பொக்கிஷம். அவர்களை ஒருபோதும் மறவாதே. அவர்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்யாதே. அது பாவம். அதை நீ எங்கு போனாலும் அந்த பாவத்தை உன்னால் துடைக்க முடியாது. அதே போல நீ ஒருவர் மீது வைத்துள்ள நம்பிக்கைக்கு அவர்கள் பாத்திரமில்லாதவராக இருந்தால் அவர்களிடம் கடிந்து பேசாதே. அமைதியாக அவர்களை விட்டு விலகிவிடு. ஒருவர் உனக்கு நேரம் சரியில்லை என்று சொன்னால் அதை கண்டு கொள்ளாமல் என் போக்கில் விட்டுவிடு. உனக்கான நேரத்தை படைப்பவன் நான். அதை உனக்கு நல்லதாகவும் வெற்றியுள்ளதாகவும் மாற்றி உன் கையில் நான் ஒப்படைக்கிறேன். கனவில் கண்ட சுகபோக அனுபவங்கள் விழித்து கொண்டவுடனே மறைந்து விடுவது போல இவ்வுலக வாழ்க்கை ஒரு மாய தோற்றம். இவ்வுலக வாழ்வின் சுகமும் துக்கமும் மாயையே. தைரியம்தான் உனக்கு உறுதுணையாக இருக்கும். சில நிகழ்வுகள் உன்னை அச்சுறுத்தி பார்க்கும். அதன் சலசலப்புக்கு நீ அஞ்சிவிடக்கூடாது. உன் பொறுமை இழந்து அவசரமாக முடிவெடுக்கக்கூடாது. உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வாய்ப்பு கிடைக்கும். அது உன் வாழ்வில் சரியான தீர்மானத்திற்கு வழிகாட்டும். இப்போது உன் பயணத்தை நீ தீர்மானிக்கவில்லை, அதை நானே தீர்மானித்தேன். நீ செல்லும் பயணத்தில் உன் வாழ்விற்கான ஒரு நன்மை உள்ளது. அதோடு உன் மனக்குழப்பத்திற்கும் ஒரு தீர்வு கிடைக்கும். எல்லாம் நீ நினைத்தபடியே நன்மையில் முடியும் என் தங்கமே. உன் அப்பா நான் அனைத்தையும் நன்மையில் முடியும்படி செய்வேன். நீ எதை செய்தாலும் எந்த காரியத்தை முடித்தாலும் அனைத்தும் நான் என்று கூறிக்கொண்டு இருக்கிறாய். அந்த எண்ணத்தை உடனடியாக உன் மனதிலிருந்து அகற்றிவிடு. நான் நான் என்று சொல்லி கொண்டு இருக்கிறாய் அல்லவா? அந்த நான் யார் என்று சற்று உள்ளே பாரேன். இந்த நான் என்னும் எண்ண விருத்தி எங்கிருந்து வருகிறது என்று கவனத்தை உள்முகமாக திருப்பு. இந்த உடலை நான் என்று சொன்னால் தூக்கத்தில் உடலை குறித்த நினைவு இல்லையே. ஆனால் சுகமாக தூங்கினேன் என்று மறுநாள் சொல்கிறாய். அப்போது இந்த தூக்கத்தை யார் அனுபவித்தது? விழித்திருக்கும் போதும் இந்த நான் உள்ளது. உடலும் உலகமும் மறைந்த தூக்கத்திலும் இந்த நான் என்பது இருக்கிறது. அதனால் இந்த நான் என்னும் உணர்வு எங்கு உற்பத்தியாகிறது என்று தேடினால் மெல்ல மெல்ல இந்த நான் தன்னுடைய பிறப்பிடமான ஆத்மாவிற்குள் சென்று ஓடி ஒளிந்துவிடும். நான் தான் என்ற அகந்தையை அகற்று. எதற்காகவும் எப்போதும் கவலைப்படாதே. உன்னோடு உன் சாயப்பா நான் இருக்கிறேன். யார் என்னை நினைக்கிறாரோ அவரை நான் நிரந்தரமாக நினைவில் வைக்கின்றேன். என்னை யார் அன்போடு கூவி அழைக்கிறாரோ அவருக்கு நான் தாமதமின்றி உடனே தோன்றுவேன். நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். சாயிருக்க பயமேன்.